வெறும் ஃபைன் மட்டும்தானா? ஃபைன் மட்டும்தானா? சரி, சப்போஸ் என்கிட்ட லைசன்ஸ் இருக்கிற கன்னை வச்சுக்கிட்டு ஒருத்தனை சுட்டு கொன்னுட்டு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நான் அவனை கொன்னேன்னு சொன்னா அது என்ன ஆகும் சார்? அது அந்த கேஸு ஓ எவிடன்ஸ் நம்ம பக்கம் இருந்தா பிரச்சனையே இல்லையா? பிரச்சனையே இல்லையாங்க. சரி, இன்னொன்று சார், ஒருத்தன் என்ன ஆனானே தெரியாம ஆக்கிட்டு போலீஸ்ல காணாம போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு வைங்க, போலீஸ் அதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா சார்? சார் ஓகே, இன் கேஸ் ஒருவேளை அப்படி கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? ஓ அப்படியா? சரி 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 வக்கீல் சார், ஓகே சார். எதுக்கும் நீங்கள் எனக்கு ஒரு முன்ஜாமீன் மட்டும் அப்ளை பண்ணி வைங்க சார். தேவைப்பட்டாலும் தேவைப்படும் சார். ஓகே ஓகே சார், ஓகே சார், பாய் பாய். தர்மலிங்கம் சார், கொஞ்சம் இறங்குங்களா எதுக்கு சார்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். கார் ஓட்டிக்கிட்டு பேசினா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இறங்குங்க சார். இந்த ஃபங்க்ஷனை நீ ஏன் வைக்க சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை அப்புறம் மறக்க முடியும். நான் அம்மா வரணும்ல. நானும் அந்த நம்பிக்கையில் தான் நின்றுட்டு இருக்கேன். அவங்க வந்த உடனே ஓடி போய் அவங்க காலை பிடிச்சி கதறி அழணுண்டா. என்னை எப்படி நீங்க விட்டுட்டு போலான்னு அவங்க கிட்ட சண்டை போடணும் மாப்பிள்ள. என்ன இனிமே விட்டுட்டு போகாதீங்கன்னு அவங்க கிட்ட கெஞ்சன் மாப்பிள்ள. நீங்க என் கூட இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன்னு சொன்னீங்களே, நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு யோசிச்சீங்களான்னு கேட்கணும் மாப்பிள்ள. டேய் விட்றா, உன் வேதனை எனக்கு புரியுதுடா. இந்த கோயிலில் வச்சு சொல்கிறேன் நான். உன் வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும் பாரு. உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கை மாறும்டா. அம்மா கண்டிப்பாக வருவாங்க. நீ வா உள்ள போலாம். ஒரு நிமிஷம் மாப்பிள்ள. அம்மா வருவாங்கன்னு எனக்கு எவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வருமோன்னு தோணிக்கிட்டே இருக்குடா. அவங்களுக்கு அப்புறம் பிரச்சனை வரும். அன்னைக்கு எங்க மாமா வந்து உங்ககிட்ட என்ன பேசிட்டு போனார்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த அறிவு பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா பண்ணுவா மாப்பிள்ள. ஊர் முழுக்க பேப்பர், சோஷியல் மீடியான்னு எல்லாத்துலயும் விளம்பரம் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு எங்க அம்மாவே இங்க வருவாங்கன்னா அந்த அறிவும் கண்டிப்பா இங்க வருவான்னு தோணுது. எனக்கு ஒரு விஷயம் புரியலடா. உங்க அம்மா தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு வந்து அவங்க 2 பேரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இதுக்கு மேல அந்த அறிவுக்கு என்னடா உங்க அம்மா மேல கோவம் இருக்க போகுது? அதான் மாப்பிள்ள, எனக்கும் புரியல. ஒருவேளை அந்த ஆளை யாரோ தூண்டி விட்டுட்டு இருக்காங்களோ? அந்த ஆள் அப்படி தூண்டி விட்டு யாருக்கு என்ன மாப்பிள்ள லாபம்? லாபம் இல்லாம யாரும் இதை செய்ய போறது இல்லதான். ஆனா இது சொத்து விஷயம் மாப்பிள்ள. எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாதுன்னு தான் தோணும். சொத்துக்காக அந்த அறிவு ஏற்கனவே எங்க அம்மாவை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கான். அப்ப திரும்ப வந்து அவன் மன்னிப்பு கேட்டது கூட நடிப்பா இருக்குமோன்னு ஒரு சந்தேகமா இருக்குடா மாப்பிள்ள. அவனால அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு பயப்படுறியா? அம்மாவுக்கு மட்டும் இல்லடா, எனக்கும் வரலாம், பாரதிக்கும் வரலாம், எங்களை காரணம் காட்டி உனக்கு கூட வரலாம்டா. அவன் என்ன எல்லாம் தொட்டானு அடி வாங்கிட்டு தான்டா போவான். ஆனா உன்னை பாரதியை தமிழ் மேல கை வச்சான்னு வச்சுக்க, சத்தியமா போனமாதான் போவான். அவனுக்கு நல்ல நேரமா இருந்துச்சுன்னா இங்க வந்து என் கண்ட சிக்க மாட்டான். அதை விட அவனுக்கு நல்ல நேரமா இருந்துச்சுன்னா உன்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான். இல்லன்னு வச்சுக்க, இது தீர்த்த விழாவா இருக்காது, அவன் திதி விழாவா இருக்கும். ஆனா ஒன்னா வெட்டுவேன், குத்துவேன், கொல்லுவேன் சொல்லிட்டு இருக்க. பின்ன என்னடா உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவா? என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா? வேடிக்கையெல்லாம் பார்க்க சொல்லடா, விளையாட்டா தான் சொல்றேன். ஆனா கொலை வரைக்கும் போக வேணாம் தான் சொல்றேன். சரி விடுறா, அடிச்சலாம் கொல்ல மாட்டேன். ஆனா அடிக்கும் போதெல்லாம் அவன் தெரியாதனமா செத்துட்டானா அதுக்கெல்லாம் என்ன பொறுப்பேற்றுக்கு சொல்லக்கூடாது. புரியுதா உனக்கு? டேய், உன்னை திருத்தவே முடியாதுடா. திட்டுறா என்ன எடுத்துறா? இப்ப என்ன பண்ணு சொல்லு. அம்மாவை நீதான் இங்க பத்திரமா கூட்டிட்டு வரணும். அதெல்லாம் கூட்டு வந்துடுவேன். ஆனா அம்மா வருவாங்கன்னு தோணுது. இடத்துல நிக்க வச்சிருக்கோம். எங்க அத்தையோட போட்டோ எல்லார்கிட்டயும் இருக்கு. அவங்கள பார்த்த உடனே கொல்லணும், அதுதான் அவங்க வேலை. அங்க மட்டும் இல்ல, கோயிலை சுத்தி எங்க ஆளுங்க தான் இருக்காங்க.
கோயில், பஸ் ஸ்டாண்டு, உன் ஊரு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. ஒருத்தன் கண்ணில் மாட்டலைனாலும் இன்னொருத்தன் கண்ணில் மாட்டாம இருக்க மாட்டா. அப்படி மட்டும் மாட்டினா அவ்வளவுதான். எங்க அத்தை இங்க வந்தா கண்டிப்பா எங்க ஆளுங்க கண்ணுல மாட்டுவாங்க. சூப்பர் ஸ்வேதாம்மா. ஊருக்குள்ள உங்க ஆளுங்க பாத்துக்கிட்டோம். அப்படி அவ எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா தக்காளி கோயிலுக்குள்ள வச்சு நான் முடிச்சிடுறேன். என்னையா நீயே கொலை பண்ற அளவுக்கு வந்துட்ட? சார், அந்த ஆதியை பழி வாங்கறதுன்னா நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு எப்போ ரெடி ஆகி போட்டேன். அந்த முடிவுக்கு என்ன தள்ளி போட்டான். சார், இன்னைக்கு விட்டோம்னு வைங்க, அப்புறம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல சார். இன்னைக்கே முடிச்சு விட்டுறணும். முடிச்சு விட்டுறணும் சார். இது போதுங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் சப்போர்ட்டா எங்களுக்கு இல்லாதனால தான் இத்தனை நாள் அந்த ஆதி எங்களால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு.